ரைட். இதில் செயற்பாடு தரப்பட்டிக்கு வந்து பல்லுட இலத்திரனியல் நிகழ்த்திகையினை தயாரிக்கும் போது அவற்றின் தரத்துக்கு மேலதிகமாக மேலும் அதில் உள்ளடங்க வேண்டிய முக்கியமான விடயங்களை ஆராய்ந்து பட்டியற்படுத்த சொல்லி, அப்போ இன்னும் தரமாக ஆகிக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி தான் கேட்கப்பட்டிக்கு. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தான் யோசித்து உங்களோட ஐடியாஸை தான் நீங்கள் செல்லணும். ரெண்டாவது வந்து அப்பட்டியலை பயன்படுத்தி தரமானதும் ஆக்கப்பூர்வமான இலத்திரனியல் நிகழ்த்திகளை தயாரிக்கும் முறை பற்றி சகோதர மாணவர்களே அறிவூட்டவேன இலத்திரனியல் நிகழ்த்திகளை தயாரிக்க. இப்போ இது வந்து வைக்கான சான்ஸ் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இது பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து நீங்கள் 7 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சு அனுப்புங்க. இல்லாட்டி என்ன நாளைக்கு ஸ்கூல் மீக்கிறது தானே, அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு டைம் கிடைக்கிற டைமுக்கு உங்களோட இதை வந்து அனுப்பிடும். சரி, சரி. 8.3 வந்து இலத்திரனியல் நிகழ்த்திகை மென்பொருள் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். இப்போ மேலே நாங்கள் 2 பாடம் வேர்ட் படித்ததாவது சொல்முறையோட தொடர்பானது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்டோட தொடர்பான எக்ஸல், அதே மாதிரி லிப்ரோஃபிஸ்ட படித்த. இங்கே வந்து நாங்கள் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம். இலத்திரனியல் நிகழ்த்திகை மென்பொருள் என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அல்லது நிகழ்வு தொடர்பாக தொகுக்கப்பட்ட விடயங்களை ஒழுங்கு முறையாக ஏனையோருக்கு எடுத்துரைக்கு உதவும் பல்லுடக தன்மைகளை உள்ளடக்கிய கண்ணி மென்பொருள். அப்போ நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனோட வந்து ஆக்களுக்கு முன்வைக்கிறதுக்காக வேண்டி செய்கிறதுக்கு வாய்ப்பளிக்கிய ஒரு மென்பொருள் தான் பல்லுடக, அதாவது இலத்திரனியல் நிகழ்த்திகை மென்பொருள்னு சொல்கிறேன். பிரபல்யமான இலத்திரனியல் நிகழ்த்திகை மென்பொருள்கள் பல காணப்படுகின்றன. இவற்றுள் இலவசமாக பெறத்தக்க மென்பொருள்கள் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். நாங்கள் ஓஎஸ் பாடம் படிக்கொள்ள படிச்சிக்கிறோம், ரைட். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கொள்ள படித்த திறந்த மூல, அடுத்து வந்து பணம் கட்டி எடுக்கக்கூடிய மென்பொருள்கள். அதில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் காணப்படு ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு. எனவும் பணம் செலுத்தி பெறத்தக்க மென்பொருள் கொமர்ஷியல் சாஃப்ட்வேர் எனவும் 2 வகைகளும் உள்ளன. சல்லி கட்டி எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மீக்கிற அதே வேலை ஃப்ரீயாக யூஸ் பண்ணமானது மீ. இதற்கு மேலதிகமாக உங்களது கண்ணியில் அலுவலக மென்பொருள் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் உள்ளடக்கப்பட்டிருக்காவிடின் உங்களுக்கு இலத்திரனியல் நிகழ்த்தியை தயாரிப்பது கடினமாகும், ரைட். அப்போ எங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஆஃபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிலாட்டி ஒரு ப்ரெசன்டேஷன் செய்வது கஷ்டம்னு சொல்கிறேன். சாஃப்ட்வேர் இல்லாமல் செய்யலை தானே. எனினும் இணையதளத்தினுள் பிரவேசித்து கிளவுட் சர்வீசஸின் உதவியுடன் அதற்கான வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வந்து நாங்கள் எங்களோட சைட்ஸில் வந்து சேவ் பண்ணி சர்ச் பண்ணி உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமே. என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே போய்த்துனா எம்எஸ் ஆஃபீஸ், ரைட், 365 அடிக்கிறேன். இதோட போய்த்து எனக்கு லொகின் செஞ்சு இங்கே பார்க்கலும் ஐக்கன்ஸ் காட்டப்பட்டீங்க, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். இதில் சைன்இன் பண்ணி உள்ளே போய்த்து எங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் சொன்னால் இந்த பவர் பாயிண்ட் இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பவர் பாயிண்ட். அடுத்து வந்து கூகுள் ப்ரெசன்டேஷன் தரப்பட்டிக்கு, ரைட். கூகுள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணுற, கூகுள் வேர்டுக்கான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து எங்களுக்கு கூகுள், ரைட், ப்ரெசன்டேஷன், அதாவது கூகுள் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்கிறது இதுக்கு. சரி, எங்களுக்கு இதை இங்கே பார்க்கலும் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி எல்லோ கலர் ஸ்லைட்ஸ்ன்றதை யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன்ஸை வந்து செய்யணும். இது வந்து உங்களோட ஃபோன்லேயும் செய்யலுமா ஆயிக்கும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அப்படி தான். இங்கே வந்து சேம்பிள் டெம்ப்ளேட்ஸ் தரப்பட்டிக்கு இதை யூஸ் பண்ணி செய்யும் மேலும், இல்லை எங்களுக்கு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி செய்யும் ஏலும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்கை டிரைவ், பவர் பாயிண்ட் போன்ற அப்படின்ற ஒரு விஷயம் தரப்பட்டிக்கு. இப்போ இது நானும் யூஸ் பண்ணி இல்லை. சரி, மைக்ரோசாஃப்ட் ஸ்கை இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து செஞ்சு கொள்ளும். சரி, இதுவெல்லாம் வந்து க்ளவுட் மேகக்கணிமை மூலமாக, அதாவது எந்த இடத்துலையும் இது எங்களுக்கு செய்யலாம் இன்டர்நெட்டோட உதவியோட. இதை வந்து எங்களோட கம்ப்யூட்டரோட லோக்கலில் வந்து இன்ஸ்டால் பண்ண வேணும் அப்படி என்ற அவசியம் இல்லை. போன்ற ஏதாவது ஒன்று பிரவேசித்து உமது தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமன்றி உரிய கோவையை சேமிக்கும் வசதிகளும் இவற்றில் காணப்படுகின்றன. அப்போ சேவ் பண்ணிக்கொள்ள மேல்
ரைட். இப்போ சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து உதாரணம் தரப்பட்டீங்க. எப்பிள் கோஆபரேட் அதாவது கம்பெனிகிட்ட வந்து எப்பிள் கீ நோட்டுன்னு சொல்லி ரைட் ஒரு சாஃப்ட்வேர் காணப்பட வந்து இது எப்பிள் கம்பெனிகிட்ட இது வந்து நாங்கள் பணம் செலுத்தி பெற வேண்டியது கொமர்ஷியல் சாஃப்ட்வேர் உண்டு. அதே மாதிரி கொரல் ப்ரெசன்டேஷன் கொரல் கோஆபரேஷன் நாங்கள் கொரல் ட்ரோ யூஸ் பண்ணுறோம் கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேராக ரைட். அப்படி கொரல்கிட்ட நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் கொரல் ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரெசன்டேஷன் செய்வதுக்கு ஆனது. அடுத்து வந்து லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ரைட். நாங்கள் மேலே லிப்ரோ ஆஃபீஸ் கால்க் பார்த்தோம் ரைட். அதே மாதிரி வேர்டுக்கு நாங்கள் லிப்ரோ ஆஃபீஸ் ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தோம். இங்கே வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக அதாவது ப்ரெசன்டேஷனுக்காக வந்து இலத்திரனியல் நிகழ்த்திகைக்காக வந்து டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் வந்து பயன்படுத்தப்படுகிற எங்களுக்கு தெரியும் ரைட். டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு திறந்த மூல இலவச மென்பொருள்கள் சரி. இப்போ இது வந்து ஒரு இலவச மென்பொருள் இது லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இது வந்து மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணப்படுகிறது. இதுவும் வந்து பணம் செலுத்தி பெறப்பட வேண்டிய ஒன்று தான். அடுத்து வந்து எப்பாச் கார்பரேஷனை வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாட் ஆர்கனைசேஷன் ஓஆர்ஜி இம்ப்ரெஸ்ன்னு சொல்கிற இலவச மென்பொருள் ரைட். இணையத்தினுள் பிரவேசித்து மேலே உள்ள மென்பொருள்களின் சிறப்புகளை ஆராய்ந்தறிகன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இது ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்சஸ் என்ன ரைட். இதில் வந்து ஸ்பெஷல்கள் என்ன சிறப்புகள் என்னன்னு சொல்லி இதை வந்து தேடி பார்க்கலாம். அப்போ இன்டர்நெட்டில் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்க இயலும். அதை நான் முறையாக டைப் பண்ணி உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இலத்திரனியல் நிகழ்த்திய மென்பொருள்களில் உள்ளடங்கி உள்ள அடிப்படை அம்சங்கள் நிகழ்த்திய மென்பொருள்களில் உள்ள அடிப்படை அம்சங்கள் சொல்லி அலுவலக மென்பொருள் தொகுதி ஒன்றினுள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் மூலமும் லிப்ரோ ஆஃபீஸ் தொகுதியிலுள்ள இம்ப்ரெஸ் இலத்திரனியல் நிகழ்த்திகை மென்பொருள்கள் மூலமும் ஊடாகவும் இலத்திரனியல் நிகழ்த்திகை ஒன்றை எவ்வாறு தயாரிக்கலாம் என ரைட். அப்போ இங்கே நாங்கள் வந்து படிக்க போகிற என்ன ரெண்டு சாஃப்ட்வேரை பற்றி தான். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ட பவர் பாயிண்டில் எப்படி ஒரு இலத்திரனியல் நிகழ்த்திகை செய்கிற அதே மாதிரி டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன்ட லிப்ரோ ஆஃபீஸ்ட ரைட் லிப்ரோ ஆஃபீஸ் தொகுதியில் இருக்கிற இம்ப்ரெஸ் லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸை பயன்படுத்தி எப்படி நாங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ப்ரெசன்டேஷன் செய்கிற ரெண்டு விஷயங்கள் நாங்கள் படிக்க போகிறோம். முதலாவது வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் 2010 ரைட். நாங்கள் எல்லாம் 2010 வேர்ஷன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ 2010 வேர்ஷன் நாங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால் எங்களோட ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரைட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் 2010 ரைட். ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும் ரைட். நாங்கள் செஞ்சு பார்ப்போம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் ரைட். ஆல் ப்ரோக்ராம்ஸில் எங்களுக்கு போயிட்டு வேணுமெண்டா பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள வைக்கும். இப்போ நான் முன்னழைக்கிறதால வந்து என்ன 21 வேர்ஷன் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி கொள்கிறேன் ரைட். ஓப்பன் பண்ண எங்களுக்கு இப்படியான ஒரு விண்டோ தான் ரைட். இப்படியான ஒரு முகப்படம் தான் எங்களுக்கு காட்டப்படும். இதில் வந்து எங்களுக்கு சில டெம்ப்ளேட்ஸ் தரப்பட்டி ரைட் ப்ரீமேடட். இங்கே ஒரு டெம்ப்ளேட் இது ஒரு டெம்ப்ளேட் அப்படி தீம்ஸை கிளிக் பண்ணி இன்னும் எங்களுக்கு டெம்ப்ளேட்ஸை வந்து பார்த்துக்கொள்ள இயல்மாயிக்கும். பட் நான் பிளேங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன்னு சொன்னால் பிளேங்க் ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணி கொள்கிறேன் ரைட். இது தான் எங்கிட்ட சாளரம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் சரி. இதில் வந்து இடைமுகம் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறேன் சரி. இப்போ இங்கே தரப்பட்டிருக்கிற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. முதலாவது இங்கே காட்டப்பட்டிருக்கிற வந்து குயிக் எக்ஸஸ் டூல் பார். நாங்கள் ஏற்கனவே வேர்டில் பவர் பாயிண்ட் எக்ஸலில் பார்த்த மாதிரி தான். ரெண்டாவது வந்து டைட்டில் பார் அதே மாதிரி டெப்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம். அடுத்தது வந்து ரிப்பன் ரைட். இந்த 4 விஷயம் இங்கே பார்க்கல எங்களோட பவர் பாயிண்டில். இதை நாங்கள் சொல்கிற குயிக் எக்ஸஸ் டூல் பார். இங்கே குயிக்காக எக்ஸஸ் பண்ணக்கூடிய ரீடு அண்டு பட்டன் அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் பட்டன் சேவ் பட்டன் எல்லாம் காணப்படுது. அதே மாதிரி இங்கே டைட்டில் பார் இது டைட்டில் பார்னு சொல்கிறேன். எங்களோட ப்ரெசன்டேஷன் டைட்டில் வந்து இங்கே ஆல்வேஸ் ஷோ ஆகி கொண்டு தான் ஈக்கும் சரி. வெயிட் சரி. இங்கே எங்கள் டைட்டில் வந்து ஷோ ஆகி கொண்டிருக்குது ப்ரெசன்டேஷன் 1ன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இங்கே நேமை சேஞ்ச் பண்ணால் டைட்டிலில் வந்து
டைட்டில் பாரில் நேம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே டெப்ஸ் பார்க்கலும் ஹோம், அதே மாதிரி இன்சர்ட், ட்ரோ, டிசைன், டிரான்சிஷன், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ, ரெக்கார்ட், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இதுக்கு இப்படி காணப்படும் எல்லாத்தையும் நாங்கள் வந்து டெப்ஸ்ன்னு சொல்லுது. அதே மாதிரி ரிபன்ஸ் காணப்படுது பார்க்கலும் ஹோம் டெப் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் ஸ்லைட், கிளிப்போர்ட், ஃபோன், பேராகிராஃப், ட்ராவிங், எடிட்டிங், எடின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ரிபன்ஸும் இங்கே காணப்படுது. ரைட். அதே மாதிரி 5வது தரப்பட்டிக்கு படவில்லை சாளர அடுக்கு ஸ்லைட் பேன்னு சொல்லப்படுது. இப்போ இங்கே ஒரு ஸ்லைட் ஈக்கிறதால எங்களை ஸ்லைட் பேன்னு சொல்கிறது ஒன்று தான் நீக்கி. இப்போ நான் உதாரணத்துக்கு இன்னும் ஒரு ஸ்லைட் எட் பண்ணேன்னு சொன்னால் 2 ஸ்லைட். ரைட். இப்போ இங்கே தான் எங்களுக்கு தேவையான ஸ்லைட் எல்லாம் காணப்படும். சரி, உதாரணத்துக்கு எனக்கு வந்து 3வது ஈக்கிய ஸ்லைட் தான் 2வது வரணும்னு சொன்னால் எனக்கு டபுள் கிளிக் பண்ணி இல்லை எங்களோட மவுஸ்ட லெஃப்ட் பட்டனை லெஃப்ட் கிளிக் செஞ்சு கொண்டு மூவ் பண்ணி மேலே மாற்றிக்கொள்ளும், அதை அட்ஜஸ்ட் பண்ணலுமா இருக்கும் எங்களுக்கு. சரி, ஓகே. அப்போ இது வந்து ஸ்லைட் பேன். ரைட். இதை யூஸ் பண்ணி ஸ்லைட் பேன்னு சொன்னால் படவில்லை சாளர அடுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 6வது வந்து தரப்பட்டிக்கு பணி இடப்பரப்பு ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொன்னால் இது அப்படியே ஒர்க் ஸ்பேஸ்ன்னு தான் நாங்கள் சொல்கிறேன். ரைட். உதாரணமாக எங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஒர்க் ஸ்பேஸ் தான். சரி, இங்கே இடத்த யூஸ் பண்ணலாம். இது எங்கட ஸ்லைட். சரி, இது எங்கட படவில்லை எனப்படக்கூடிய ஸ்லைட். இதுக்குள்ளே தான் நான் டெக்ஸ்ட் எல்லாம் இன்சர்ட் பண்ண போகிறோம். ரைட். இது அப்படியே எங்கட பணி இடத்தான்னு சொல்ல ஒர்க்கிங் ஸ்பேஸ். 7வது வந்து கொள்பணி சாளர அடுக்குன்னு சொல்கிற டாஸ்க் பேன். சரி, இப்போ எங்களுக்கு இதை வந்து டிஃபால்ட் ஆகிக்காத எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி டாஸ்க் பேனை வந்து வேணுமெண்டா ஓப்பன் பண்ணிக்கொள்ள ஏலும். ரைட். அப்போ எங்களுக்கு இப்போ தேவை இல்லாது இங்கே படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி. 8வது வந்து குறிப்பு சாளர அடுக்கு நோட்ஸ் பேன். ரைட். உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னால் கிளிக் டு எட் நோட்ஸ் இருக்குதுங்க. இங்கே நோட்ஸை வந்து எனக்கு எட் பண்ணு. உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய போகிறேன் 1 ஹவருக்கு. ரைட். அப்போ நான் வந்து இங்கே மிச்சம் வாக்கியங்களை இன்சர்ட் பண்ணல தானே என்னோடய ஸ்லைடில். பட் எனக்கு நிறைய நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும், அதில் விளங்கப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ முக்கியமான தலைப்புகள் இங்கே போட்டு கிளை விஷயங்களை, ரைட், கிளை தலைப்புகள் ஆகிக்கலாம் எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தையும் எனக்கு இந்த கிளிக் டு எட் நோட்ஸில் கொடுத்து வச்சுக்கொண்டா. ரைட். கொடுத்து வச்சு நான் இந்த ப்ரெசன்டேஷன் மூடு போனேன்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் ஃபுல் இதுவுமே ப்ரொஜெக்டரில் ஷோ ஆகும். சரி, பட் உதாரணத்துக்கு இங்கே என்ன சரி ஈக்கணும் எப்பவுமே. உதாரணத்துக்கு நான் முதலாக வந்து சாம்பிள் என்டர் பண்ணுறேன். இதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இங்கே அப்படி சாம்பிள் இது பொது வெளியில் காட்டப்படும். ஆனால் ஏன்னா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நான் எட் நோட்ஸில் சாம்பிள் நோட்ஸ் டைப் பண்ணி வச்சுருந்தா பட் இது உங்களுக்கு இப்போயும் காட்டப்படாது. இப்போ நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணேன்னு சொன்னால் இது என்ன நோட்ஸ் பேனில் வந்து எனக்கு இங்கே சைடில் வந்து ஷோ ஆகிக்கொண்டிருக்கும். சரி, உதாரணமாக எடுத்துக்கணும் சொன்னால் இது மாதிரி ஒரு ஏரியாவில், சரி, இந்த சைடில் ஒரு ஏரியாவில் வந்து அது அப்படியே என்ன நோட்ஸ் வந்து ஷோ ஆகிக்கொண்டிருக்கும். அப்போ எனக்கு அதை பார்த்து ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் அங்கே பொதுவெளியில் வந்து என்ன காட்டப்படும், இந்த ஸ்லைட் மட்டும்தான் காட்டப்படும். அவங்களுக்கு அந்த நோட்ஸ் வந்து காட்டப்பட மாட்டாது. சரி, இதுதான் நோட்ஸ் பேன். சரி, அடுத்த தரப்பட்டிக்கு நிலைமைப்பட்ட ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதுதான் எங்களோட ஸ்டேட்டஸ் பார். அடுத்தது வந்து காட்சி தத்தல், வியூ டெப், அடுத்தது வந்து ஜூம் கண்ட்ரோல். வியூ டெப் எங்களுக்கு தெரியும். இங்கே முதலாவது வியூ தரப்பட்டிக்கு நார்மல் வியூ, அடுத்த ஸ்லைட் ஷோட்டர் என்ற ஒரு வியூ. இங்கே பார்க்கலும் எங்களோட ஸ்லைட் எல்லாம் இப்படி காட்டப்பட்டு இன்னும் ஸ்லைட் எட் பண்ணால் அவங்களும் காட்டப்படும். இது ஸ்லைட் ஷோட்டர் வியூ. அடுத்தது வந்து இது வந்து எங்களோட ரீடிங் வியூ, அடுத்தது வந்து ஸ்லைட் ஷோ வியூ. ஓகே, அப்போ நிறைய வியூஸ் பார்த்தேன். நாங்கள் நார்மல் வியூவில் வச்சு தான் எடிட்டிங் வேலையில் செய்கிறோம். அடுத்து எங்களோட ஜூம் கண்ட்ரோல் தெரியும், ஜூம் இன் அதே மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கொள்ள இயலும். இது வந்து 2010 மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டை வந்து இடைமுகம். சரி, இப்போ 8.4 இலத்திரனியல் நிகழ்த்திய மென்பொருளின் இடைமுகத்தில் உள்ள பட்டியல் மற்றும் கருவிப்பட்டைகள் டூல்பார்ஸ் சில காட்டப்பட்டுள்ளன. இதில் உள்ள பல்வேறு கட்டளைகள் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள்களும் இடம்பெறுகின்றன. விரைவு நுழைவு கருவிப்பட்டை குயிக் எக்ஸஸ் டூல்பார். இது தலைப்பு நிறையின் இடைப்பக்க மூலையில் அமைந்துள்ளது. இது இலகுவாகவும் வேகமாகவும் இயங்கக்கூடியது. அடிக்கடி தேவைப்படும் விடயங்களை இதனுள் தேக்கி இது நாங்கள் வந்து திரும்ப மூணாம் முறை இந்த யூனிட்டில் படிக்கிற விஷயம். ரைட். குயிக் எக்ஸஸ் டூல்பாரை பொறுத்தவரைக்கும் இங்கே நாங்கள் ஒரே திரும்ப அணுகிற டூல்ஸை தான் நீங்கள் வச்சுப்போம்னு சொல்கிறேன். அடுத்து டைட்டில் பார்ண்டா எங்களுக்கு என்னான்னு தெரியும். சரி, டைட்டில் பாரில் இந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ், ரைட், மினிமைஸ் மேக்ஸிமைஸ் தெரியும் தானே.
ரைட். இது க்ளோஸ், அதே மாதிரி மினிமைஸ், இது மினிமைஸ், அதே மாதிரி இது வந்து எங்களுக்கு தேவையான மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ரைட். எங்களோட வியூஸை மாற்றிக்கொள்றதுக்கான இது வந்து இந்த டைட்டில் பாரில் எங்களோட டைட்டில் பேரும் காணப்படும் இங்கே தான். சரி, டைட்டில் பார் வந்து டெப்ஸ் தெரியும். சரி, இங்கே ரிபன்ஸ், டெப்ஸுக்குள்ளே ஒரு ரிபன் காணப்படுண்டு எங்களுக்கு தெரியும். அதை எகெயின் என்னைக்கு நாங்கள் ரிட்டன் படிச்சுக்க தேவையாண்டு இல்லை, டைம் வேஸ்ட். அடுத்து வந்து ரிபன். ரைட். பட்டியல், மெனுவானது மிக இலகுவாக பரிசீலிக்க முடியுமான விதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. ரிபனை பற்றின விஷயமும் எங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஸ்லைட் பேன். சரி, இது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் புதுசாக வர ஒரு விஷயம். ஸ்லைட் சாளரத்தின் இடப்பக்க மேல் மூலையில் இது அமைந்துள்ளது. இதனை தேர்ந்தெடுக்கும் போது சட்டகம் மிகச் சிறிதாகவே தென்படும். தேவையான சிறிய சட்டகத்தின் மீது சுட்டியை சுடக்கும் போது பெரிதாகி உரிய படச்சட்டகம் தென்படும். அப்போது உரிய சட்டகத்தினை வடிவமைக்கவோ நிறைவு செய்யவோ முடியும். ரைட். அதாவது செல்லவாறு இங்கே பார்க்கல சின்னதாக தானே மீக்கும். ரைட். இங்கே இந்த ரெண்டாவது ஸ்லைடில் பாருங்கள் சின்னதாக தான் நீக்கி. இப்போ எனக்கு இதில் எடிட் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இதை கிளிக் பண்ணால் இங்கே அது பெருசாக வந்துடும். சரி, அதைத்தான் நாங்கள் சொல்ல வாரேன். அடுத்து வந்து பணியிட பரப்பு, ஒர்க் ஸ்பேஸ். இலத்திரன் நிகழ்த்திய இவ்விடத்திலேயே தயாரிக்கப்படுகின்றது. இது ஃபுல்லாகவே ஒர்க் ஸ்பேஸ்னு தான் சொல்லப்படுது. இதுவும் ஒர்க் ஸ்பேஸ் தான். சரி, இதுவும் ஒர்க் ஸ்பேஸ். இங்கே ஃபுல்லாகவே, அதாவது இங்கிருந்து இங்கே வர ஒர்க் ஸ்பேஸ், இது ஒர்க் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுது. இங்கே எங்களுக்கு தேவையான பணிகள் நாங்கள் செய்வோம், படங்கள் இன்சர்ட் பண்ணுவோம். சரி, அடுத்து வந்து கொள்பணி சாளர அடுக்கு, டாஸ்க் பேன் என்று சொல்கிற இலத்திரனியல் நிகழ்த்தியை தயாரிக்கப்படும் போது மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்க இச்சாளரம், உதாரணமாக அசைவூட்டங்களை உட்புகுத்துவதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றன சொல்ல. உதாரணத்துக்கு நான் ஒரு ட்ரான்சிஷன் போடுன்னு சொன்னால் எனக்கு இந்த பெயின் வந்து இந்த பக்கத்தில் வந்து மிச்ச லேசான மாதிரி அமைஞ்சதுக்கு தான் இந்த சைட் பெயின் என்று சொல்கிறதாவது டாஸ்க் பெயின். சரி, ஓகே. எட்டாவது குறிப்பு சாளர அடுக்கு, நோட்ஸ் பெயின் சொல்கிற இது இலத்திரனியல் நிகழ்த்துகைக்குரிய படவில்லையில் தேவைப்படும் குறிப்புகளை எழுத பயன்படுத்தப்படும். சரி, இந்த விஷயம் நான் சொன்னேன். எனக்கு தேவையான நோட்ஸை வந்து எனக்கு இங்கே என்டர் பண்ணி வச்சுக்கொள்ளும். பெரும்பாலும் பார்வையாளர்களுக்கு தென்படும். பெரும்பாலும், அதாவது பார்வையாளர்களுக்கு இது விளங்காது. எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுற எனக்கு மட்டும்தான் விளங்குமே ஒழிய அங்கே பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கு அது விளங்காது. அடுத்து ஸ்டேட்டஸ் பார் விஷயம் தெரியும். வியூ டேப் எங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வியூஸ். ஒன்று நார்மல் வியூ, அடுத்து ஸ்லைட்ஸோட வியூன்னு சொன்னால் 4 இது காணப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரீடிங் வியூ, அடுத்தது ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ஷோ வியூ. சரி, நார்மல் வியூன்னு சொன்னால் இடைமுக படப்பில்லை இவ்வாறே தென்படும் இடைமுகப்பில். சரி, இந்த சாதாரண பார்வையிலிருந்து சாதாரண நிகழ்த்துகையினை தயாரிக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து இங்கே தயாரிக்க வேலை தான் கூடுதலாக இங்கே செய்யப்படும். அடுத்து ஸ்லைட்ஸோட வியூ, நிகழ்த்துகையினுள் அடங்கியுள்ள சகல படவில்லைகளும் சிறிதாக தென்படும். இதன் மூலம் அவற்றின் வரிசை தேவைப்படி அப்போ எங்களுக்கு வந்து இந்த வியூவில் ஸ்லைட்ஸோட வியூவை பயன்படுத்தி இதை பெல்லம் விளங்கும் தானே ஒரு அடிக்கு. இப்போ எனக்கு இதுதான் ஒன்றா வரணும்னு சொன்னால் எனக்கு இப்படி மூவ் பண்ணி மாற்றி கொள்ளலாம். சரி, இது வந்து இதுக்கு தான் இப்படியான வேலைகளை செய்யறதுக்கு இலகுவாக தான் ஸ்லைட்ஸோட வியூ பயன்படுத்தப்படுது. மீண்டும் நார்மல் வியூவிற்கு செல்ல வேண்டுமானின் குறித்த படவில்லை மீது இருமுறை சொடுக்குவதன் மூலம் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த வியூவிலேருந்து நான் மருக போகணும்னு சொன்னால் இதை டபுள் கிளிக் பண்ணினா மருக அந்த வியூவுக்கு, அதாவது எங்கள்ட நார்மல் வியூவுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். அடுத்த ரீடிங் வியூ, தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள படவில்லையினை முழுமையாக இதன் மூலம் பார்க்க முடியும். படவில்லையினுள் உள்ள சகல தகவல்களையும் இதில் பார்க்கலாம். இதிலிருந்து வெளியேறுவதாயின் எஸ்கேப் சாவி, எங்களோட கீபோர்டில் ESC ஒரு கீ வந்து வலது பக்க மேல் மூலையில் 1ஆவதே காணப்படுது. அப்போ இதை வந்து எங்களுக்கு பயன்படுத்தலாம்.
சரி, அடுத்தது வந்து முழுமையான பார்வை ஸ்லைட் ஷோன்னு சொல்கிறேன். தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள, அதாவது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு சொன்னால் இங்கே பார்க்கலும் எங்களுக்கு ஒரேஞ்ச் கலரால் வந்து ஹைலைட் ஆகப்பட்டு காட்டப்படுது, ரைட்? இதுன்னு சொன்னால் இது இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து ஷோ பண்ணி காட்டுறதுக்கு, ரைட்? தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள படவில்லையினை இதன் மூலம் முழுமையாக அவதானிக்க முடியும், ரைட்? இப்போ நான் இந்த ஸ்லைடை தான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே அதாவது ஸ்லைட் ஷோ வியூவை கிளிக் பண்ணால் எனக்கு இது அப்படியே காட்சிப்படுத்தப்படும். சரி, இலத்திரனியல் நிகழ்த்தினை பார்வையாளர்களுக்கு முன்வைக்க இது உதவுகின்றது. இதற்கு மேலதிகமாக F5 ரைட் ஃபங்க்ஷன் கியூ எங்களுக்கு பார்க்கலும். எங்களோட கீபோர்டில் மேலில் முதலாவது மேல் மூலையில் வந்து எஸ்கேப் பட்டன் ESC பட்டனுங்கிற, அதை தொடர்ந்து F1 F2 அப்படின்னு சொல்லி F12 வர ஃபங்க்ஷன் கீஸ் காணப்படுது. அதில் வந்து F5 சாவினை அழுத்துவதன் மூலம் நிகழ்த்துகையினை ஆரம்பம் முதல் முழுமையான பார்வையிடலாம். சரி, அப்போ F5 அமுத்தி ப்ரெஸ் பண்ணுன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை வந்து ஸ்லைடை மாற்றி பார்க்கலுமா இருக்கும். அடுத்து வந்து உருக்கட்டுப்பாட்டு கருவி ஜூம் கண்ட்ரோல் இலத்திரனியல் நிகழ்த்துகையின் உள்ளடக்கத்தை பெரிதாக்கியும் சிறிதாக்கியும், ரைட்? ஜூம் கண்ட்ரோல் ஆல்ரெடி தெரியுமான விஷயம், ரைட்? அப்போ இன்றைக்கு இதோட போதுமான்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 8.5 லிப்ரோஃபீஸ் இம்ப்ரெஸ் அடுத்த சாஃப்ட்வேர். இது இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் படிப்போம். ஓகே, அப்போ இதுவரை விளங்கப்படுத்தினாலும் கிளியரா? ஏதாவது டவுட்